வணக்கம். இது உங்கள் மோட்டிவேஷன் தமிழ் விஜே. ஒரு மனிதனின் அழகு அவன் முகத்தில் இல்லை, அவன் பேசும் வார்த்தைகளில் இருக்கிறது. சிலர் சாதாரண முகத்துடன் இருந்தாலும் அவர்கள் பேச ஆரம்பித்தால் அவர்களைச் சுற்றி மக்கள் திரண்டு நிற்பார்கள். ஆனால் சிலர் அழகு, பணம், திறமை எல்லாம் இருந்தும் ஒரு இடத்தில் பேச ஆரம்பித்தவுடன் மக்கள் மெதுவாக விலகிவிடுவார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் இந்த உலகத்தில் மனிதர்களை வெல்லும் மிகப்பெரிய ஆயுதம் வாள் இல்லை, பணமில்லை, பேச்சு. இதைத்தான் சாணக்கியர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார். நீ பேசும் விதமே உன் மதிப்பை தீர்மானிக்கும். ஒரு நல்ல பேச்சு ஒரு பகையை நண்பனாக்கும். ஒரு தவறான பேச்சு ஒரு நண்பனை பகையாக்கும். அதனால்தான் இன்று இந்த வீடியோவில் சாணக்கியரின் மனிதர்களை பேச்சால் ஈர்க்கும் 7 ரகசிய விதிகளை பார்க்கப் போகிறோம். இந்த 7 விதிகளை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தால் மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு வரும். உங்கள் அருகில் இருக்கவே மக்கள் விரும்புவார்கள். அப்படியானால் முதல் ரகசியத்தை பார்க்கலாம். ரகசியம் 1. குறைவாக பேசு, ஆனால் தாக்கமாக பேசு. சாணக்கியர் சொல்கிறார், அதிகமாக பேசுபவன் தன் மதிப்பை தானே குறைத்துக் கொள்கிறான். இன்று பலர் நினைப்பது என்ன தெரியுமா? நான் அதிகமாக பேசினால்தான் மக்கள் என்னை கவனிப்பார்கள். ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. ஒரு அறையில் அனைவரும் அமைதியாக இருக்கும்போது ஒருவர் மட்டும் இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருந்தால் முதலில் மக்கள் சிரிப்பார்கள், பிறகு சலிப்பார்கள், இறுதியில் வெறுப்பார்கள். ஏன்? ஏனெனில் அதிக வார்த்தைகளுக்கு மதிப்பிருக்காது. ஒரு ராஜா ஒவ்வொரு விஷயத்துக்கும் கத்திக்கொண்டே இருந்தால் அவனின் கட்டளைக்கு யாரும் பயப்பட மாட்டார்கள். ஆனால் அமைதியாக இருக்கும் ஒரு மனிதன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசினாலும் அந்த வார்த்தை அனைவரின் மனதிலும் பதியும். அதுதான் தாக்கம். ஒரு கிராமத்தில் 2 பேர் இருந்தார்கள். ஒருவன் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பான். அவன் எல்லா விஷயத்திலும் கருத்து சொல்வான். மக்கள் அவனை வாயாடி என்று அழைத்தார்கள். மற்றொருவன் மிகவும் அமைதியானவன். அவன் தேவையான இடத்தில் மட்டும் பேசுவான். ஒரு நாள் கிராமத்தில் பெரிய பிரச்சனை வந்தது. அனைவரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த அமைதியான மனிதன் எழுந்து ஒரே ஒரு வாக்கியம் சொன்னான். நம்மள நாமே பிரிந்தால் நம்ம ஊரையே இழந்து விடுவோம். அந்த ஒரு வாக்கியம் அனைவரையும் அமைதியாக்கியது. ஏன் தெரியுமா? அவன் வார்த்தைக்கு எடை இருந்தது. நீங்கள் கூட இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம். மக்கள் உங்களை தேடி வந்து கேட்கும் அளவுக்கு உங்கள் பேச்சை அருமையாக்குங்கள். அமைதி என்பது பலவீனமல்ல, அது புத்திசாலித்தனம். ரகசியம் 2. மற்றவர்களை முக்கியமானவர்களாக உணரவை. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மறைமுக ஆசை இருக்கிறது. யாராவது என்னை மதிக்க வேண்டும். இதைத்தான் சாணக்கியர் மிக அழகாக புரிந்து கொண்டார். ஒரு மனிதனை கவர வேண்டுமா? அவனைப் பற்றி பேசுங்கள். அவனின் உணர்வுகளை மதியுங்கள். இன்று பலர் பேசும்போது தங்களைப் பற்றித்தான் பேசுகிறார்கள். நான், எனக்கு, என்னோட. ஆனால் மக்கள் விரும்புவது என்ன தெரியுமா? தங்களை கேட்கும் மனிதர்களை. ஒரு சிறிய சம்பவம். ஒரு இளைஞன் ஒரு பெரிய அரசியல்வாதியை சந்திக்கச் சென்றான். அவன் நினைத்தான், நான் புத்திசாலித்தனமாக பேச வேண்டும். ஆனால் அங்கு போனதும் அவன் வேறொரு விஷயம் செய்தான். அந்த தலைவரிடம் கேட்டான், சார், நீங்கள் இவ்வளவு பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறீர்கள்? அந்த தலைவர் சிரித்தார். அவர் அரை மணி நேரம் பேசினார். இறுதியில் அவர் சொன்னார், நீ மிகவும் நல்ல பையன். ஆனால் உண்மையில் அந்த இளைஞன் அதிகமாக ஒன்றும் பேசவில்லை. அவன் செய்த ஒரே விஷயம் அந்த மனிதனை முக்கியமானவராக உணர வைத்தான். இதுதான் மனித மனம். நீங்கள் ஒருவரை ஈர்க்க விரும்பினால் அவர்களை உண்மையாக கேளுங்கள். அவர்கள் பேசும்போது கண்களை பார்த்து கேளுங்கள். அவர்கள் சொல்வதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அவர்கள் மனதில் நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருக்க மாட்டீர்கள். ரகசியம் 3. குரலை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். சாணக்கியர் சொல்கிறார், கத்தும் மனிதனை விட அமைதியாக பேசும் மனிதன் ஆபத்தானவன். இன்று பலர் நினைப்பது என்ன தெரியுமா? சத்தமாக பேசினால்தான் மக்கள் கேட்பார்கள். ஆனால் உண்மையில் மக்கள் சத்தத்தை அல்ல, நம்பிக்கையை கேட்கிறார்கள். ஒரு உண்மையான தலைவன் கத்தமாட்டான். அவன் மெதுவாக பேசுவான். ஆனால் அனைவரும் அமைதியாக கேட்பார்கள். ஏன்? ஏனெனில் அவனின் குரலில் தன்னம்பிக்கை இருக்கும். ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் எப்போதும் கத்தமாட்டார். மாணவர்கள் அதிக சத்தம் போட்டாலும் அவர் மெதுவாகவே பேசுவார்.
ஆனால் அந்த வகுப்பில் அனைவரும் அவரை மதித்தார்கள். ஏன் தெரியுமா? அவர் குரலில் கோபமில்லை, அதிகாரம் இருந்தது. நீங்கள் பேசும்போது மிக வேகமாக பேசாதீர்கள், கத்தாதீர்கள், பதட்டமாக பேசாதீர்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் அமைதியாக சொல்லுங்கள். அப்போதுதான் உங்கள் பேச்சு மனதில் பதியும். ரகசியம் 4. எல்லா உண்மையையும் சொல்ல வேண்டாம். இந்த விதி மிகவும் ஆபத்தானது. சாணக்கியர் சொல்கிறார், புத்திசாலி மனிதன் தன் மனதை முழுவதும் வெளிக்காட்ட மாட்டான். இன்று பலர் தங்கள் வாழ்க்கையை முழுவதும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அது பெரிய தவறு. ஏனெனில் இந்த உலகத்தில் அனைவரும் உங்கள் நலனுக்காக இருக்க மாட்டார்கள். சிலர் உங்கள் பலவீனத்தை தெரிந்து கொள்ளவே அருகில் வருவார்கள். ஒரு ராஜாவுக்கு மிக நெருக்கமான நண்பன் இருந்தான். ஒரு நாள் ராஜா தன் எல்லா ரகசியங்களையும் அவனிடம் பகிர்ந்தான். சில மாதங்களில் அந்த நண்பனே அவனை துரோகம் செய்தான். அப்போது ராஜா புரிந்து கொண்டான், அன்பு இருக்கலாம், ஆனால் எல்லை வேண்டும். நீங்கள் பேசும்போது அனைத்தையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில விஷயங்கள் உங்கள் மனதிலேயே இருக்கட்டும். அது பொய்யான வாழ்க்கையல்ல, அது பாதுகாப்பு. ரகசியம் 5. சரியான நேரத்தில் அமைதியாக இரு. சாணக்கியர் சொல்கிறார், சில நேரங்களில் மௌனமே மிக பெரிய பதில். ஒருவர் கோபமாக இருக்கும்போது நீங்களும் கோபமாக பேசினால் அது தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தால் அவரே சில நிமிடங்களில் அமைதியாகி விடுவார். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். கணவன் எப்போதும் எதிர்த்து பேசுவான், அதனால் சண்டை பெரிதாகும். ஒரு நாள் அவன் பேசாமல் அமைதியாக இருந்தான். சில நிமிடங்களில் மனைவியின் கோபம் குறைந்தது. ஏனெனில் சண்டைக்கு 2 பேர் வேண்டும். ஒருவர் அமைதியாக இருந்தால் சண்டை நீடிக்காது. இதையே வாழ்க்கையிலும் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சிலரை அமைதியே தோற்கடிக்கும். ரகசியம் 6. வார்த்தைகளில் மரியாதை இருக்க வேண்டும். ஒரு மனிதன் எவ்வளவு பெரியவன் என்பதை அவன் பலவீனமானவர்களிடம் பேசும் விதம் காட்டும். சாணக்கியர் சொல்கிறார், மரியாதையாக பேசுபவன் எல்லோரின் மனதையும் வெல்ல முடியும். இன்று பலர் கோபமாக பேசுவதை ஸ்டைல் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மரியாதையில்லாத பேச்சு முதலில் கவர்ந்தாலும் இறுதியில் வெறுப்பை உருவாக்கும். ஒரு பணக்காரன் தன் வேலைக்காரர்களிடம் மிகவும் மோசமாக பேசுவான். அவனை எல்லோரும் பயந்தார்கள், ஆனால் யாரும் மனதார மதிக்கவில்லை. அதே ஊரில் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் எல்லோரிடமும் மரியாதையாக பேசுவார். அவரிடம் பணமில்லை, அதிகாரமில்லை, ஆனால் அவரை முழு ஊரும் மதித்தது. ஏனெனில் மரியாதைதான் உண்மையான செல்வம். நீங்கள் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்யுங்கள். காயப்படுத்தும் மொழியை தவிருங்கள். மற்றவரின் மனதை மதியுங்கள். அப்போதுதான் உங்கள் பேச்சு மக்களின் இதயத்தில் இடம்பெறும். ரகசியம் 7. பேசுவதற்கு முன் யோசி. இதுதான் மிக முக்கியமான விதி. சாணக்கியர் சொல்கிறார், விடப்பட்ட அம்பையும் பேசப்பட்ட வார்த்தையையும் திரும்பப் பெற முடியாது. ஒரு தவறான வார்த்தை ஒரு வாழ்க்கையை உடைக்க முடியும். ஒரு நொடியில் கோபத்தில் பேசிய வார்த்தை பல வருட உறவை அழிக்க முடியும். ஒரு தந்தை கோபத்தில் தன் மகனிடம் சொன்னார், நீ எதற்கும் பயன்பட மாட்டாய். அந்த சிறுவன் அந்த வார்த்தையை மறக்கவே முடியவில்லை. பல வருடங்கள் கழித்தும் அவன் அந்த காயத்தோடு வாழ்ந்தான். அதனால்தான் பேசுவதற்கு முன் யோசிக்க வேண்டும். இந்த 3 கேள்விகளை உங்களுக்குள் கேளுங்கள். இது உண்மையா? இது அவசியமா? இது மற்றவரை காயப்படுத்துமா? இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் இருந்தால் மட்டும் பேசுங்கள். அப்போது உங்கள் வார்த்தைகள் மக்களின் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறும். இந்த உலகத்தில் அழகு மங்கிவிடும், பணம் குறைந்துவிடும், அதிகாரம் மாறிவிடும். ஆனால் ஒரு மனிதனின் பேச்சு மட்டும் அவனை என்றென்றும் நினைவில் வைத்திருக்கும். சாணக்கியர் சொன்ன இந்த 7 விதிகள் வெறும் பேச்சு ரகசியங்கள் அல்ல. அவை மனிதர்களின் மனதை புரிந்து கொள்ளும் உளவியலமும். நீங்கள் குறைவாக பேச ஆரம்பித்தால், மற்றவர்களை மதிக்க ஆரம்பித்தால், அமைதியை கற்றுக்கொண்டால், வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தினால், மக்கள் உங்களை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் இருப்பு உணரப்படும். ஏனெனில் இந்த உலகத்தில் அதிக சக்தி கொண்டவர்கள் அதிகமாக பேசுபவர்கள் அல்ல, சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் பேசுபவர்கள். அதனால் இன்றிலிருந்து வார்த்தைகளை வீணாக செலவழிக்காதீர்கள். உங்கள் பேச்சை உங்கள் சக்தியாக மாற்றுங்கள். அப்போதுதான் நீங்கள் பேசும்போது மக்கள் கேட்பார்கள், மதிப்பார்கள், நினைவில் வைத்துக் கொள்வார்கள். வார்த்தைகள் சாதாரண ஒலி அல்ல,
அவை மனதை காயப்படுத்தவும் முடியும், மருத்துவம் செய்யவும் முடியும். எனவே பேசுவதற்கு முன் யோசி, பேசும்போது மதிப்பு கொடு, பேசிய பிறகு மக்கள் உன்னை நினைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மோட்டிவேஷன் தமிழ் விஜய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.